வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஆப்பிள் இருந்து ஒரு புதிய மாடல் ஐபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆப்பிள் ஐபோன் எஸ்இ அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து 2020க்கான ஒரு புதிய மாடல். ஸோ ஆப்பிள் எஸ்இ பார்த்தீங்கன்னா முதல்ல 2016ஆம் வருஷம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ பெருசாக ஒன்றும் இந்தியாவில் ஹிட் எல்லாம் கிடையாது. பட் சமீபத்தில் இந்தியாவில் அவங்க ஆப்பிள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் முதல்ல அவங்க ஆப்பிள் எஸ்இ தான் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இந்தியாவில் ஆப்பிள் ஐபோன் எஸ்இனுடைய விலை வந்து பயங்கரமாக குறைஞ்சிச்சு. ஒரு 18,000 ரூபாய்க்குலாம் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு லோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ள ஒரு மாடல். பட் இருந்தாலும் ஆப்பிள் பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆப்பிள் பிரியர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து அவங்களால ஒரு முழு ஐபோன் காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஐபோன் எஸ்இ. ஐபோன் எஸ்இ வாங்குறதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கு. மொபைல் ஃபோனுடைய காம்பேக்ட் சைஸ். இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. இப்போ இருக்கிற பல ஐஃபோன்ல சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு வரைக்கும் சைஸ்லாம் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடுது. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன காம்பேக்டான ஃபோனுக்கு ஒரு பிரியர்கள் ஒரு தனியாக குரூப் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஐஃபோன் எஸ்இயும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். எங்களுக்கு வந்து ஃபுல் வியூ டிஸ்பிளே அதில் நாச்சு அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு இன்னும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நாங்கள் நம்பிக்கையாக வாங்குவோம், அதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் எஸ்இயை விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க. விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 2017ஆம் வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஐபோன் 8 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்த பெரும்பாலான எல்லா ஐஃபோன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை தூக்கிட்டாங்க, மேலே ஒரு நாச்சையும் கொண்டாந்துட்டாங்க. ஸோ ஃபோனோட டிசைனே கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்டு ஐஃபோன் லேட்டஸ்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடர்ன் லுக், ஒரு மாடர்ன் டிசைன் வந்துருச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் ஐஃபோன் எஸ்இனுடைய செகண்ட் வெர்ஷன் வந்துருச்சு. அப்படின்றப்போ இது என்ன மாதிரியான ஃபோன் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. விலையை பற்றி அப்புறம் சொல்கிறேன், உங்களுக்கு பேசுவோம், நிறையா பேசுவோம். பட் இது என்ன மாதிரியான ஃபோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் 8 எடுத்துக்கோங்க, ஐஃபோன் 11 எடுத்துக்கோங்க. இந்த ஐஃபோன் 11க்குள்ள இருக்கிற முக்காவாசி இன்டர்னல்ஸ் அந்த A13 பயோனிக் சிப் எல்லாமே வந்து இந்த ஐஃபோன் 8 பாடிக்குள்ள ஒரு கிராஸ் ஹைபிரிட்ல என்ன ஃபோன் கிடைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் எஸ்இனுடைய லேட்டஸ்ட் மாடல் ஐஃபோன் எஸ்இ 2. இது ஐஃபோன் எஸ்இ 2னு சில பேர் சொல்றாங்க. இல்ல இது ஐஃபோன் எஸ்இக்கான 2020 வருஷத்துக்கான ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறாங்க. முதல்ல இந்த ஐஃபோன்ல எஸ்இனா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் ஆப்பிள் தரப்புல இருந்து கன்ஃபார்மா சொல்லல. பட் ஆப்பிள்ல வேலை பார்த்த ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. சரி, அதெல்லாம் வந்து அப்புறம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம ஐஃபோன் எஸ்இனுடைய லேட்டஸ்ட் மாடல் அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்தியாவில் வந்து ஐஃபோனுடைய விலையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே தேவை கிடையாது. தாறுமாறா இருக்கும். 1 லட்ச ரூபாய் தாண்டிலாம் போயிட்டு இருக்கு ஐஃபோன் விலை. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அந்த 1 லட்ச ரூபாய்லாம் போட்டு வாங்க முடியாது. பட் எனக்கு ஐஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பழைய மாடல் ஐஃபோன் வாங்கிடுறாங்க. பழைய மாடல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தின மாடல், ஒரு ஐஃபோன் 8 ஐஃபோன் 6 எல்லாம் கூட வாங்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபீச்சரும் உங்களால் கொடுக்க முடியாது, பட் சில ஃபீச்சர்ஸ் முக்கியமான அம்சங்கள்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல டிஸ்பிளே இருந்து போவோம். இந்த ஐஃபோன் எஸ்இ 2020 வருஷனுடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 4.7 இன்ச் டிஸ்பிளே. மேலே பார்த்தீங்கன்னா திக்கா ஒரு ஃபோர்ஹெட் இருக்கு, கீழே பார்த்தோம் அப்படின்னா திக்கா ஒரு சின்ன இருக்கு. ஃபுல் வியூ டிஸ்பிளே எல்லாம் கிடையாது. பட் முக்கியமான விஷயம், நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே, 720p டிஸ்பிளே. 720p டிஸ்பிளேனோடனே இது வந்து மட்டமான டிஸ்பிளே அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து ஐஃபோன்ல இருந்து வர ரெட்டினா டிஸ்பிளே தான். ஐஃபோன்ல இருந்து வர எல்லா டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. பட் ரியல் லைஃப்ல டிஸ்பிளேயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதனால இந்த ஐஃபோன் எஸ்இ 2ல இருக்கிற இந்த டிஸ்பிளே வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த போன் பின்புறத்துல கிளாஸ் பாடி கொடுத்திருக்காங்க. எதுக்காக கிளாஸ் பாடி கொடுத்திருக்காங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மொபைல் போன்ல IP67 IP68 கிடையாது, IP67க்கான ரேட்டிங், அதாவது டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த போன் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ற அவங்களுடைய தேவைக்கு ஏத்தாப்புல ஒரு டூயல் சிம் மொபைல் போன் இருந்தாலும் இங்கேயும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சிம் தான் இருக்கும், ஒரு சிம் ஸ்லாட் தான் இருக்கும். அதுல நீங்க நானோ சிம் போட்டுக்கணும். டூயல் சிம் யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இ சிம் மாதிரி நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் நீங்க இ சிம் ஆக்டிவேட் பண்ணிட்டு டூயல் சிம்மா நீங்க மொபைல் போனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேமரா தான். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேமரா 5 கேமரா 64 மெகா பிக்சல் 128 256 போயிட்டு இருக்கிற அந்த காலத்தில் 12 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா தான் கொடுப்போம்.
போர்ட்ரேட் மோட்லாம் இதுலயே நீங்க எடுத்துக்கலாம். பட் வைட் ஆங்கிள், டெலிஃபோக்கஸ், மேக்ரோ, லொட்டுலஸ்க்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 7 மெகா பிக்சலுக்கான கேமரா தான். ஃப்ரண்ட்ல கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். மொபைலோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 148 கிராம். ஸோ ரொம்ப ஒரு காம்பாக்டான மொபைல் ஃபோன் இது. இன்னொரு விஷயம், இது வந்து வைஃபை 6க்கான சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.0க்கான சப்போர்ட் இருக்கு, NFC-க்கான சப்போர்ட் இருக்கு, 18 வாட் சார்ஜிங்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா அந்த 18 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு கிடையாது. பாக்ஸுக்குள்ள ஒரு 5 வாட் ஸ்லோ சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வயர்லெஸ் சார்ஜர் பாத்தீங்கன்னா நீங்க தனியா வாங்கிக்கணும். ஆப்பிளோட சார்ஜர் வாங்கணும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு சப்போர்ட்டட் வயர்லெஸ் சார்ஜர் இருந்தாலும் அதை வாங்கி நீங்க மொபைல் போனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பழைய ஐபோன் எஸ்இ விட ஒரு மெகா அப்கிரேட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பழைய ஐபோன் எஸ்இல பாத்தீங்கன்னா 4 இன்ச் ஸ்கிரீன் தான், அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்காங்க. 4.7 இன்ச் ஸ்கிரீன் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதுல வந்து பழைய A9 சிப் செட், இது வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அப்கிரேட் பண்ணாலும் A13 லேட்டஸ்ட் சிப் செட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரி, விலையை பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ. சோ இந்தியால இதோட ஆரம்ப விலை எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 64 ஜிபிக்கான ஆரம்ப விலை 42,500, 42,500 ரூபாய். ஸோ இதே மாடல், இதே வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல அவங்க $399 அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 30,000 ரூபாய் வருது. அப்புறம் இதுக்கு அடுத்த வெர்ஷன் ஒன்று இருக்கு, 128 ஜிபி வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா. அதனுடைய யூஎஸ் விலை பார்த்தோம் அப்படின்னா $449. கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 34,000 ரூபாய். ஆனா இந்தியால அதோட விலை 47,800. அதே மாதிரி இந்த டாப் எண்ட் வேரியன்ட் ஒன்று இருக்கு, 256 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட டாப் எண்ட் வேரியன்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதனுடைய விலை யூஎஸ் விலை பார்த்தோம் அப்படின்னா 38,000 ரூபாய். அது வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 58,000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்குங்க, 58,300 ரூபாய். ஸோ இதை ஒவ்வொரு வெர்ஷனுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆக 4,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 64க்கும் 128க்கும் கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா 128க்கும் 256 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் டிஃபரன்ஸ் கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஏன் இந்த டிஃபரன்ஸ்லாம் எனக்கு புரியல. பட் இந்த டிஃபரன்ஸை விட யூஎஸ் இருக்கிற வேலைக்கும் இந்தியாவில் இருக்கிற வேலைக்கும் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர்ட் ஃபோன் கிடையாது. இது வந்து யூஎஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணி இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன். ஸோ இம்போர்ட் டியூட்டி 20% அவங்க ஆட் பண்ணி ஆகணும். அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் வந்து ஆப்பிளுக்கான டைரக்டான பிசினஸ் கிடையாது. ஸோ இந்தியாவில் ரீட்டைலர்ஸ் மூலமா தான் விற்கிறாங்க. சரி, டீடைல்ஸ்க்கும் கட்டு போகணும், டிஸ்ட்ரிபியூஷன் சேனலுக்கு எல்லாத்துக்குமே கட்டு போகணும். அதுவும் போக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி வேற இருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்துக்குச்சு. இப்போ எல்லாமே சேர்ந்து விலை வந்து பயங்கரமா வந்து யூஎஸ் விலை கம்பேர் பண்றப்போ இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த விலைக்கு இந்தியாவில் இருக்கிற நம்ம மக்கள் வந்து இந்த விலை கொடுத்து இந்த ஐபோன் எஸ்சி இந்த 2020 வருஷம் வந்து வாங்க வேணாம் தான் எனக்கு தோணுது. பட் கண்டிப்பா விலை குறையும். அதாவது இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா விலை குறையும். அதுவும் கூட கொஞ்சம் ஃபோன் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் விலையை பயங்கரமா குறைப்பாங்க. பிளிப்கார்ட், அமேசான் எவனாச்சும் ஆஃபர் போட்டுட்டே இருப்பான். ஸோ விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 35,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஃபோன் ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமா இந்த மொபைல் ஃபோன் ஐபோன் பிரியர்கள் வாங்கலாம். ஐபோன் தான் வாங்குவேன், அதுவும் ஒரு காம்பாக்டான ஐபோன் தான் வாங்குவேன், அதிகமான காசு செலவு பண்ண என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க, உடனடியாக வாங்க வேணாம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மொபைல் ஃபோனுடைய விலை குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொபைல் ஐபோன் எஸ்சி 2 நீங்க தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோ கிடையாது, அன்பாக்சிங் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஐபோன் எஸ்சியை பத்தி என்னுடைய கருத்து. என்னடா ஐபோனை பத்தி என் வீடியோல பேசுறானே, இருந்தாலும் ஒன்றும் வச்சு செய்யலையே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன, இங்க என்ன ஐபோன் வச்சு செய்யப்படும் போர்டா எழுதி போட்டிருக்கேன். நல்ல போன் நல்ல விலையில லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ வச்சு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, விலை ஒண்ணுதான் பிரச்சனை. அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு 10-15 கேமரா மொபைல் போன்ல தேவை கிடையாது. இன்னமும் பல பேர் வந்து மொபைல் போனை கை கடக்கமான மொபைல் போன் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக பிரத்யேகமா பண்ணப்பட்ட இந்த மொபைல் ஐபோன் எஸ்சி 2 ஒரு நல்ல மொபைல் போன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.